வணக்கம், நான் உங்கள் சுப்ராஜ். நம்ம மதுரை ஸ்டாண்டர்ஸ் சேனல்ல நிறைய ட்ரெக்கோட டீடைல்ஸா நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் கெஸ்டோட வீடியோ எடுத்து அவங்களோட மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரெக் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஒரு சூப்பரான ட்ரெக்கை பத்தி நான் பேச போறேன். வெள்ளகவி ட்ரெக். இந்த வெள்ளகவி ட்ரெக் எங்க இருக்கு, இதை எப்படி போகலாம், நம்ம எப்படி புக் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இதில் நான் ஃபுல்லா கவர் பண்றேன். பாட்காஸ்டா அப்படியே ஷூட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் ஆல்ரெடி ஒரு 20 கேள்வி வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்டோரியா சொன்னோம்னா அப்படியே ரொம்ப நேரம் வீடியோ போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன் பை ஒன்னா ஒரு 5 டாபிக். ஸோ பேசிக்ஸ் என்னென்ன, சேஃப்டி என்னென்ன, டிஃபிகல்ட்டி, அப்புறம் உங்களோட பிளானிங், இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு 20 கேள்வி இருக்கு. ஒவ்வொரு கேள்வியும் நானே சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ தட் என்னென்ன கேள்விலாம் நான் கேட்க போறேன் அப்படிங்கிறத டைம் ஸ்டாம்ப்ஸ்ல நான் கீழே ஆட் பண்ணி வச்சிடறேன். ஸோ எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, நீங்க டேரக்டா டைம் ஸ்டாம்ப்ஸ்ல போயிட்டு டச் பண்ணா அந்த செகண்ட்ஸ்ல, அந்த மினிட்ல நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆன்சர்லாம் நீங்க பார்க்கலாம். நான் வெள்ளகவி ட்ரெக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 8 தடவை பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2015 2016 அந்த டயத்துல பண்ணது. அது ஒரு ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெக். நம்ம ஊர்ல மல்டிபிள் டே, அதாவது 2 டே பண்ணி போற ட்ரெக், ஒரு ட்ரெக், ஒரு சூப்பரான ட்ரெக்னா இந்த ஒரு ட்ரெக்கை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளகவி ட்ரெக்கை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னா, இது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, இது உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. கொடைக்கானல்ல இருக்க வெள்ளகவி ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ல இருக்க வெள்ளகவிங்கிற ஒரு ட்ரைபல் வில்லேஜ். அந்த வெள்ளகவியோட ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ல உள்ள இருக்கும், நடுவுல இருக்கும். அதுதான் இந்த வெள்ளகவி ட்ரெக். அந்த வெள்ளகவிங்கிற வில்லேஜ் போய் சேர்றது தான் நம்ம இந்த ஒரு ட்ரெக்னே சொல்லலாம். இதை எப்படி போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ நான் சென்னையில இருக்கேன். நீங்க சென்னையில இருந்து பை ரோடு போனீங்க அப்படின்னா நீங்க கொடைக்கானல் வரைக்கும் போகலாம், இல்லாட்டி நீங்க இது பெரிய குளம் வரைக்கும் போகலாம். கொடைக்கானல்ங்கிறது ஹில் மேல இருக்கு, உங்களுக்கு பெரிய குளங்கிறது சி லெவல்ல இருக்கு. பெரிய குளத்திலிருந்து நீங்க கொம்பக்கரை போயிட்டு கொம்பக்கரையில இருந்து அப் ஹில் நீங்க டுவர்ட்ஸ் ட்ரெக் பண்ணீங்கன்னா கொடைக்கானல் ரீச் பண்ற மாதிரி உங்களுக்கு 14 கிலோமீட்டர் டோட்டலா வரும். ஒரு 7 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா நடுவுல வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜை ஒரு நாள் நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கேம்ப் ஃபயர்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல கிளம்பி நீங்க போனீங்கன்னா வட்டக்கணல் டுவர்ட்ஸ் போனீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கும். இல்ல கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானல்ல இருந்து கீழே டவுன் ஹில்லா வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க கொடைக்கானல்ல இருந்து வட்டக்கணல் வரலாம். வட்டக்கணல்ல இருந்து டால்பின் ஹவுஸ்ல இருந்து வெள்ளகவிக்கு 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெள்ளகவி வில்லேஜ் வந்துடும். சேம் அங்க நைட்டு தங்கிட்டு கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல கிளம்பிட்டு கீழே வந்துடலாம். இல்ல ஒரே நாள்ல ட்ரெக் பண்ணி வரணும்னு நினைச்சாலும் நீங்க பண்ணலாம். இதுதான் வெள்ளகவியை பத்தி ஒரு அவுட்லைன் தந்தாச்சு. எந்த மாதிரி அதை டிராவல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்த கேள்வியை நான் ஒன் பை ஒன் அதுல எழுதி வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு பார்த்தே சொல்றேன். நீங்க சென்னையில இருந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா ட்ரெயின்ல எப்படி டிராவல் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ட்ரெயின்ல டிராவல் பண்ணா சென்னையில நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு மெயின் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன். திண்டுக்கல் ஜங்ஷன்ல நீங்க ட்ரெயின்ல வந்துட்டீங்க அப்படின்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க அங்கிருந்து போயிடணும். ஸ்டேஷன்ல இருந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஒரு 80லேருந்து 100 ருபீஸ் கேட்பாங்க ஆட்டோல. இல்லாட்டி நீங்க பை வாக் போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நீங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு பஸ் எதர் நீங்க தேனி போகணும்னாலும் சரி, இல்ல கொடைக்கானல் போகணும்னாலும் சரி, அங்கிருந்து உங்களுக்கு பஸ் அடிக்கடி இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெள்ளகவி ட்ரெக் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணுமா அப்படின்னு இங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா பெர்மிஷன் வேணும். அது ஒரு ரிசோர்ட் ஃபாரஸ்ட். நீங்க தனியா புக் பண்ணிலாம் போக முடியாது. ட்ரெக் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க மூலியமா புக் பண்ணி தான் போக முடியும். அவங்களோட லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அவங்க மூலியமா புக் பண்ணா அவங்களே உங்களுக்கு ட்ரெக் ஃபீ வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெக் ஃபீ எவ்வளவுங்கிற நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அதுல புக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு 2 days, அதாவது இன்னைக்கு காலையிலே இருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் அவங்களோட சர்வீஸ் இருக்கும். நீங்க அதுல புக் பண்ணீங்கன்னா, நான் ட்ரெக் தமிழ்நாடு மூலியமா நான் புக் பண்ணிருக்கேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல, இது வரைக்கும் நான் ட்ரெக் தமிழ்நாடு மூலியமா நான் புக் பண்ணதில்லை. ட்ரெக் தமிழ்நாடு வந்து ரீசன்ட் டேஸ்ல தான் அதை அண்டர்டேக் எடுத்தாங்க. ட்ரெக் தமிழ்நாடு பத்தி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். ட்ரெக் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், மவுண்டைன் பேஸ்டு ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டிஸை நல்லா வளர்க்கணும்னு சொல்றது கவர்மெண்ட் வந்து வைல்ட்லைஃப் டிபார்ட்மெண்டோட சேர்த்து ஃபார்ம் பண்ணதா ட்ரெக் தமிழ்நாடு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40+ ட்ரெக் அக்ராஸ் த தமிழ்நாடு சூஸ் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது ட்ரெக் நம்ம ஊர்லயே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கேரளா, கர்நாடகா, இல்ல ஹிமாலயஸ்லாம் டிராவல் பண்ணா நம்ம ஊர்லயே நிறைய ட்ரெக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரெக் தமிழ்நாடு மூலியமா நீங்க புக் பண்ணுங்க. சேஃப்டியா இருக்கும். வெல் ட்ரெயின்டு பீப்புள், அந்தந்த ஊர்ல இருக்க ட்ரைபல் பீப்புள்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து அது ஒன்று சூப்பரா பண்றாங்க. இது ட்ரெக் தமிழ்நாடு பத்தி ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன். வெள்ளகவியோட ட்ரெக்கோட டிஃபிகல்ட்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வெள்ளகவியை 2 விதமா நீங்க ட்ரெக் பண்ணலாம். ஒன்னு, நீங்க கொம்பக்கரையில இருந்து அப்ஹிலா ட்ரெக் பண்ணீங்கன்னா கொடைக்கானல் போய் ரீச் பண்ணலாம். இல்ல கொடைக்கானல்ல இருந்து டவுன் ஹில்லா ரீச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொம்பக்கரையை ரீச் பண்ணலாம். இது ரெண்டுமே எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் தான் வரும். டிஃபிகல்ட்டி லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா டவுன் ஹில்ல இருந்து மேல பாத்தீங்கன்னா என்டையர் ட்ரெக்மே டிஃபிகல்ட்டா தான் உங்களுக்கு இருக்கும். இது டவுன் ஹில் வரும்போது உங்களுக்கு வட்டக்கணல்ல இருந்து உங்களுக்கு வெள்ளகவி வரைக்கும் உங்களுக்கு மாடரேட்டா இருக்கும். அண்ட் வெள்ளகவியில இருந்து கொம்பக்கரை நீங்க வரீங்கன்னா என்டையர் ட்ரெக்மே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க பாத்துங்க. நீ இன்ஜுரி, லெக்ல இன்ஜுரி, ஆங்கிள் இன்ஜுரி எல்லாம் இருந்தா இந்த ட்ரெக்கை ரொம்ப பார்த்து பண்ணணும். ஃபிட்னஸ் லெவல் பேசிக்காவது உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ எப்படி வேணுமாலும் நான் பார்த்துப்பேன், அங்க போய் நான் பார்த்துப்பேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் யோசிச்சு வரக்கூடாது. இந்த ட்ரெக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியாவது ஒரு ஆக்டிவிட்டி
சேஃப்டி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ட்ரெக் வந்து பிகினர்ஸ் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேஃப்டி தான் மஸ்ட். உங்களோட ஃபிட்னஸ் லெவல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு பம்ப்டப் ஆகிட்டு இந்த ட்ரெக்கை நான் பண்ணிடலாம் அப்படின்னா நினைக்கிறாங்க. பட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரெக். அதுவும் முக்கியமாக டவுன்ஹில்லேருந்து அப்ஹில் போகும்போது கூட நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ட்ரெக் பண்ணுவோம். பட் டவுன்ஹில் போகும்போது ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரெக் பண்ணுவோம். அப்போ நிறைய இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இங்கே பிகினர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை தாண்டி உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல். அடுத்த பாயிண்ட் வந்து காஸ்ட் அண்ட் புக்கிங். ட்ரெக் தமிழ்நாடு மூலியமா நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா வெள்ளகிவி ட்ரெக்குக்கு அங்கே ஸ்டே 2 ஆப்ஷன் வரும். ஒன்று ஓல்டு கொடை கேஃபே, இன்னொன்று ஈகிள் நெஸ்ட் வரும். நான் ஓல்டு கொடை கேஃபேல நான் தங்கியிருக்கேன் பர்சனலாக. அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரெக் தமிழ்நாடு மூலியமா நீங்கள் புக் பண்ணுற மாதிரி அவங்க மூலியமா நீங்கள் புக் பண்ணலாம். ஈகிள் நெஸ்ட்ல நான் இது வரைக்கும் நான் போயிட்டு தங்கினதில்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஓல்டு கொடை கேஃபேன்னு ஒன்று இருக்கும். அவங்க மூலியமா புக் பண்ணுங்க. அங்கே வந்து முருகன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஸ்டே வந்து வில்லேஜுக்குள்ளேயே இருக்கும். ஏன் அந்த ஸ்டே நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்றேன்னா, வெள்ளகிவி ட்ரெக்கோட முக்கியமான ஸ்பெஷல் வந்து அந்த வில்லேஜ் ஓல்டு ட்ரைபல் வில்லேஜ். கிட்டத்தட்ட 500 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஊருக்குள்ள போகும்போது ஷூ செப்பல்லாம் போட்டு போக கூடாது. ஊரை தாண்டி தான் இந்த கேம்புக்கு நீங்க அங்க போக போறீங்க. ஸோ அந்த கேம்ப்ல தங்கினீங்கன்னா ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மக்களோட பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். அண்ட் இந்த கேம்ப் வந்து அந்த மவுண்டனோட எட்ஜில் இருக்கும். ஸோ உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்கறது, சன்செட் பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்கும். இந்த இடத்துல இருந்தே நீங்க திண்டுக்கல் அந்த தேனியோட சிட்டி வியூலாம் பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேலியா இருக்கும். கொடைக்கானலோட சிட்டி வந்து மேல டாப்ல இருக்கும். உங்களோட வில்லேஜ் வந்து டவுன்ல இருக்கும். நீங்க தங்கியிருக்க கேம்ப் அதுவும் அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க மேகம்லாம் சும்மா நார்மலா வர்றதே டைம் லேப்ஸ்ல வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் சொல்றேன். இந்த ட்ரெக்குக்கு வந்து கைடு மேண்டேட்டரியான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ட்ரெக் தமிழ்நாடுல நீங்க புக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கைடும் சேர்ந்து தான் வருவாங்க. இந்த ட்ரெக்கோட டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ட்ரெக்கோட ஃபீ ஒன்று இருக்கு. நீங்க ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் நீங்க இதை கும்பக்கரையோ இல்லை நீங்க இது வட்டக்கடலோ வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ட்ரெக்கிங் சார்ஜ் ட்ரெக் தமிழ்நாடு என்ன சார்ஜ் பண்ணாங்களோ அந்த காஸ்ட் தான் உங்களுக்கு இது போறாங்க. அந்த ஊருக்கு டிராவல் பண்ண வர்றீங்கல்ல, அதெல்லாம் நீங்க என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வர்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த காஸ்ட் எல்லாம் டிபெண்ட்ஸ். இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ட்ரெக் தமிழ்நாடு வந்து 3000 to 3500 ரூபான்னு நினைக்கிறேன். நான் ஸ்கிரீன்ல போடுறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மே வேரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி கூட அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் நான் சொல்லிடுறேன். அந்த ட்ரெக் தமிழ்நாடோட காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குடீஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, கேப் புக்லெட்லாம் கொடுத்துருவாங்க ட்ரெக் தமிழ்நாட்டில். அடுத்து வந்து உங்களுக்கு கைடு சார்ஜ், அப்புறம் கேம்பிங் ஸ்டே, உங்களுக்கு 3 times வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இப்போ நீங்க ட்ரெக் போறீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு நைட்டு, அப்புறம் கேம்ப் ஃபயர் இன்க்ளூட் ஆகும். அடுத்த நாள் காலைல உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், இது 3மே இன்க்ளூட் ஆயிடும். அண்ட் ஆல்சோ கைடும் உங்களுக்கு வந்துருவாங்க. சோலோவா டிராவல் பண்ணலாமான்னு கேட்டா நீங்க அதுல புக் பண்ணலாம். நீங்க லிங்க் புக் பண்ணலாம். கண்டிப்பா உங்களை அதையும் வந்து உங்களை அழைச்சிட்டு போவாங்க. உங்களுக்கு சோலோவா தான் போகணும், குரூப்பா தான் போகணும், அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிட்டேன். இன்னொரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த ட்ரெக்கு நீங்க போறீங்கன்னா திங்ஸ் டு கேரின்னு ஒன்று இருக்கு. சம்மர் அண்ட் மான்சூன் அண்ட் வின்டர், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சீசன் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பேசிக்காவே நீங்க கொடைக்கானல் ரீஜன் அங்க டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளீஸ் ஜாக்கெட் பேசிக்கா தேவைப்படும். அண்ட் நான் ரொம்ப குளிர் தாங்க மாட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வின்டர் ஜாக்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. ஃப்ளீஸே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அண்ட் செகண்ட், உங்களுக்கு எந்த கிளாத் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை போட்டு போங்க. மை அட்வைஸ் இஸ் ட்ரை ஃபிட்டா போட்டு போங்க. அண்ட் ஷார்ட்ஸ் பேண்ட் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் ட்ரெக் ஷூ மஸ்ட். சன்கிளாஸ் எடுத்துக்கோங்க அண்ட் கேப் எடுத்துக்கோங்க. சன்பர்ன் டிஹைட்ரேட் ஆகிறதுலாம் உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். எனர்ஜி பார்ஸ் எடுத்துக்கோங்க. இதை தாண்டி ஒரு நல்ல ட்ரெக் ஷூ எடுத்துக்கோங்க. ஏன்னா உடம்புல எங்கே அடிபட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்க ட்ரெக் பண்ணும்போது ஆங்கிள்லயே லெக் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா என்டையர் ட்ரெக்குமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். இட்ஸ் த மோஸ்ட் திங். நான் கீழே உங்களுக்கு செக்லிஸ்ட் அப்படியே கொடுத்துறேன். என்னென்ன திங்ஸ்லாம் நீங்க இது வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போயிட்டு வந்து டெக்கத்லான்லயே வாங்கிக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல நியரஸ்ட் டெக்கத்லான் இருந்தா, இல்ல நான் ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆன்லைனோட லிங்க் எல்லாமே நான் தர்றேன். அதுவும் இருக்கும். அதுவுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி வெள்ளகிவி ட்ரெக்கு வந்து டிராவல் பண்றவங்க என்கிட்ட கேட்குற கேள்வினா, ப்ரோ அங்கே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கா, மொபைல் நெட்ஒர்க்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கொடைக்கானல்ல உங்களுக்கு எப்போதுமே இன்டர்நெட் இருக்கும். வெள்ளகிவியில ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ல, மிட் ஃபாரஸ்ட்ல சில இடத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லா கிடைக்கும். பட் 5G 4G தான் கிடைக்குமான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு கேட்டால் ஸோ கொஸ்டின் மார்க் தான். நீங்க ட்ரெக் பண்ணும்போது அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணுமோ நீங்க எடுத்துட்டே இருங்க. ரியல் டைமா நான் அப்டேட் பண்ணணும், எனக்கு அதுக்கெல்லாம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரெக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்டர்நெட்ல அதை அப்லோட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து ஹம்பிள் அட்வைஸ். ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெக் பண்ணணும்னா என்னென்ன டீட்டெயிலாக வேணுமோ எல்லா பாயிண்ட்டையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் வேற ஏதாவது அடுத்து என்னென்ன ட்ரெக்கை பத்தி நம்ம வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க
நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெக் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில், எனி ட்ரெக்ஸ், ஹிமாலயன் ட்ரெக்காக இருக்கலாம், வெஸ்டர்ன் காட்ஸ் ட்ரெக்காக இருக்கலாம், இல்லை நம்ம ஊரில் இருக்கிற ட்ரெக்கு, உங்கள் ட்ரெக் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லாட்டி மெயில் ஐடி இருக்கும், அதுக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம். எங்கள் டீம் உங்களை ஹோஸ்ட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இந்த சேனலில் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சேனலோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, ஸோ மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸை, ட்ரெக்கிங் நாலேஜை, மவுண்டன் நாலேஜை தமிழில் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத எங்கள் கோல். We will see you in next video. Stay tuned with Madarasha Vendors. நான் உங்கள் சுப்ராஜ். Bye. Thank you.